Hey guys, welcome back to Info Mindset. Friends, imagine பண்ணிக்கோங்க நீங்க ஒரு ஸ்டாக்க பை பண்றீங்க. அதுவும் வருஷக்கணக்கா லாங் டர்ம்க்கு நீங்க அதை மறந்துறீங்க. அண்ட் எதுவும் செய்யாமலே அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. லைக் எப்படி ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் கொடுக்குமோ அண்ட் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமும் கொடுக்குது. லைக் எக்ஸாம்பிளுக்கு இங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக் 15 வருஷத்துக்கு முன்னாடி 271 rupees ஆக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு இதோட ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 40,000 rupeesக்கு மேல இருக்கு. அதாவது நீங்க இதுல வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ 1.7 crore rupees ஆயிருக்கும் வெறும் 15 வருஷத்துக்குள்ள. சோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ फ्रेंड्स, நான் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் குறித்து யூடியூப்ல வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ அப்ப நான் நோட்டீஸ் பண்ணேன் சில யூடியூபர்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டா கான்செப்டை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஆல்பா அண்ட் பீட்டா மாதிரியான கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது கூடவே நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கத்துக்க போறீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் அதுவும் எல்லாமே ரொம்பவே சிம்பிள் லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்க போறீங்க, ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி. சோ வாங்க ஆரம்பிக்கலாம். சோ फ्रेंड्स, எல்லாத்துக்கும் முதல்ல இந்த ஆல்பா அண்ட் பீட்டா ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கலாம். ஏன்னா யாரெல்லாம் MBA ஃபைனான்ஸ் படிச்சிட்டு இருக்காங்களோ இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஃபைனல் இயர்ல இருக்காங்களோ சோ இவங்களுக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கப்படுது. சோ முதல்ல பார்க்கலாம் இந்த ஃபைனான்ஸ் உலகத்துல இந்த ஆல்பானா என்னன்னு. ஏன்னா எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்களோ பாத்தீங்கன்னா இந்த ஆல்பாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சோ எப்பெல்லாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணோமோ இல்லனா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல மக்களோட மூடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நம்ம எப்பவுமே இண்டெக்ஸை செக் பண்ணுவோம். அதாவது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை. லைக் அப்படி இன்னைக்கு சென்செக்ஸ் கிரீன்ல இருந்துச்சுன்னா அப்ப இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அண்ட் கடந்த 6 மாசத்துல சென்செக்ஸ் 11% பாத்தீங்கன்னா கீழ போயிருக்கு. சோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் சரியா இல்லன்னு. சோ இதுல இருந்தே தெரியுது நம்ம எப்பவுமே சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை முழு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ண யூஸ் பண்றோம். சோ இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட இண்டெக்ஸ் நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிருது. அதாவது அப்படி நீங்க எதனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு நிஃப்டியோட ரிட்டர்ன் இங்கேயே கிடைச்சிரும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சியும் போடாம. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம் எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் மூலமா. அதுவே நீங்க வேற எதனா மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல சொந்தமா நீங்களே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அண்ட் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறீங்கன்னா அப்ப உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும்னா இதோட ரிட்டர்ன் இந்த நிஃப்டி இண்டெக்ஸை விட அதிகமாக இருக்கணும். அதர்வைஸ் சொந்தமா இப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை தேடி இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சோ நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிருக்கீங்க அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோல வெறும் அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் இருக்கு அண்ட் நீங்க அதுல 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் அந்த 2 வருஷத்துல நிஃப்டி இண்டெக்ஸ் 25% மேல போயிருக்கு அண்ட் உங்களோட ஸ்டாக் வந்து 28% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்டாக் வந்து இண்டெக்ஸை விட 3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த ரிட்டர்னை தான் நம்ம ஆல்பான்னு சொல்லுவோம். பட் அதுவே வேற ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து வெறும் 20% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அண்ட் இண்டெக்ஸ் வந்து 25% கான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆல்பா நெகட்டிவ்ல இருக்கும், தட் இஸ் -5% இருக்கும். சோ பேசிக்கலி இண்டெக்ஸை விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்குதோ அத ஆல்பான்னு சொல்லுவோம். சோ இப்போ முதல் விஷயம் நமக்கு இங்க புரியுது என்னன்னா இந்த ஆல்பா எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வருது பீட்டா. फ्रेंड्स, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆல்பா பீட்டா கான்செப்ட்லாம் பார்த்து ஸ்டாக் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சரியான ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு டைம் இல்லன்னு நினைச்சீங்கன்னா அப்ப உங்கள மாதிரி ஆட்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து 12 லட்சம் ரூபாய் இன்கம் வரைக்கும் டாக்ஸ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இதனால என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா இந்த டாக்ஸ் கன்செஷன் கிடைச்ச காரணத்தினால் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை செலவு பண்ணுவாங்களாம் டாக்ஸ் கட்டாம மிச்சம் பண்ணத. அண்ட் இன்னொரு ரிப்போர்ட்டுக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்குமா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டா இல்ல இன்டைரக்டாவோ கன்சம்ப்ஷன் செக்டர்ல உள்ள ஸ்டாக்ஸை பூஸ்ட் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் நம்ம இந்தியன் எக்கானமில நடக்குதுல, இதுல இருந்து நீங்களும் பெனிஃபிட் ஆகலாம். என்னன்னா டாடா ஏஐ லைஃபோட டாக்ஸ் போனன்ஸா கன்சம்ப்ஷன் ஃபண்ட் வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த NFO என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எதெல்லாம் இந்த கன்சம்ப்ஷனால பெனிஃபிட் ஆகமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த NFO இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். இதுல இன்வெஸ்ட் பண்ணனும்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. டாடா ஏஐ லைஃப் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியன் கன்சம்ப்ஷன் ஃபண்ட் ஒன்னு லான்ச் பண்ணிருந்தாங்க 2015ல. அந்த ஃபண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் 20.6% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. கடைசி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 27.6% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. டாடா ஏஐ லைஃப் பாத்தீங்கன்னா முன்னாடி இன்னும் 4 ஃபண்ட் லான்ச் பண்ணிருந்தாங்க. அது எல்லாமே கடந்த 5 வருஷத்துல 20% விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அண்டர் ATC அப் டு 1.5 lakh rupees நீங்க கட்டற பிரீமியம் அண்ட் அது இல்லாம அண்டர் 1010D உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்படி அதோட ஆனுவல் பிரீமியம் 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா இதோட NAV இப்ப 10 ரூபாய் இருக்கு. நீங்க இந்த ஃபண்ட்ல ஜஸ்ட் 2000 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அப்படி நீங்க ஒரு NRI இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அப்படி நீங்க 18,000 ரூபாய் மாசம் 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கலாம் 20 வருஷத்துக்கு
பார்த்ததுக்கு பிறகு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணனும்னு விரும்புறீங்கன்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபண்ட் இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். பேக் டு தி டாபிக். இப்போ நெக்ஸ்ட் வருது பீட்டா. फ्रेंड्स இப்போ நினைச்சுக்கோங்க, ரெண்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இருக்கு. ரெண்டுமே 2 வருஷ பீரியட்ல 28% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே சென்செக்ஸ் வந்து வெறும் 25% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ அப்போ ரெண்டு போர்ட்ஃபோலியோட ஆல்பாவும் 3% இருக்கும். ஆனா முதல் போர்ட்ஃபோலியோ கடந்த 2 வருஷத்துல இந்த மாதிரி grow ஆயிருக்கு and இரண்டாவது போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி grow ஆயிருக்கு. ஆல்பா ரெண்டு பேரும் சேம் தான். ஆனா இது எப்படி grow ஆயிருக்கு இது பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கு. சோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட நீங்க இந்த ரெண்டு போர்ட்ஃபோலியோல எதுல இன்வெஸ்ட் பண்ண விரும்புவீங்க? இப்போ பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ரெண்டுலயும் 28% தான் வந்திருக்கு. சோ அப்போ மெஜாரிட்டி ஆட்கள் இத தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுல ஃபிளக்சுவேஷன் ஏற்ற வீழ்ச்சி கம்மியா இருக்கு. சோ மோசமான மார்க்கெட் டைம்ல இதுல உங்களுக்கு கம்மியாக டென்ஷன் ஆகும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான இடம் கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்ட் மேல கீழன்னு ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த ஏற்ற வீழ்ச்சி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஃபைனான்ஸ் உலகத்துல நம்ம வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம். சோ இந்த வாலட்டாலிட்டி, அதாவது இந்த ஏற்ற வீழ்ச்சியை கால்குலேட் பண்ணனா, சோ அதை தான் நம்ம பீட்டான்னு சொல்லுவோம். சோ அப்படி நம்மளுக்கு ரெண்டு ஸ்டாக்ல இருந்து எக்ஸாக்ட்லி சேம் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அண்ட் எக்ஸாக்ட்லி சேம் ஆல்பா கிடைக்குதுன்னா அப்ப நம்ம கம்மி பீட்டா உள்ள ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவோம். எதுல கம்மியான ஏற்ற வீழ்ச்சி இருக்கோ, சோ தட் நம்மளும் கம்மியா டென்ஷன் ஆகலாம். சோ பேசிக்கலி நமக்கு ஆல்பா ரொம்ப அதிகமா தேவை அண்ட் பீட்டா ரொம்ப கம்மியா. சோ ஃபைனலி நம்ம இத பார்க்கலாம், இந்த பீட்டாவை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. சோ எப்படி நம்ம ஆல்பாவை கால்குலேட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணமோ அதே போல பீட்டாக்கும் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இண்டெக்ஸோட வாலட்டாலிட்டி எவ்வளவு இருக்கோ, அதாவது இண்டெக்ஸ்ல எவ்வளவு ஃபிளக்சுவேஷன் வருதோ எக்ஸாக்ட்லி அதே ரேட்ல அப்படி எதனா ஒரு ஸ்டாக் ஃபிளக்சுவேட் ஆச்சுனா அப்போ அந்த ஸ்டாக்கோட பீட்டா 1 ஆக இருக்கும். சோ பீட்டா ஆஃப் 1க்கு அர்த்தம் எக்ஸாக்ட்லி இண்டெக்ஸ்க்கு அளவே அந்த ஸ்டாக்கோ ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா அப்படி எதனா ஒரு ஸ்டாக் இண்டெக்ஸை விட டபுள் வாலட்டைலா இருக்குனா அப்போ அதோட பீட்டா வந்து 2. சோ நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு இண்டெக்ஸ் 1% மேல போகுது, அப்ப அந்த ஸ்டாக் 2% மேல போகணும். அண்ட் எந்த ஸ்டாக்ஸோட பீட்டால 3 அப்ப அந்த ஸ்டாக் 3% மேல போகணும். அதுவே நினைச்சுக்கோங்க, என்னைக்குல நிஃப்டி வந்து 1% கீழ போகுதோ அப்போ எந்த ஸ்டாக்கோட பீட்டால 2 அப்ப அந்த ஸ்டாக் 2% கீழ போகணும். ஏன்னா அதிக பீட்டாக்கு அர்த்தம் அதிக வாலடைல் ஸ்டாக். அண்ட் எந்த ஸ்டாக்கோட பீட்டாவல 1 விட கம்மியா இருக்கோ, லைக் எதனா ஒரு ஸ்டாக்கோட பீட்டா வந்து 0.5 இருக்குனா அப்ப அது இண்டெக்ஸை விட கம்மியாக ஃபிளக்சுவேட் ஆகும் அண்ட் ரொம்பவே ஸ்லோலி மூவ் ஆகும். இப்போ இந்த கான்செப்ட லைவா புரிஞ்சுக்க டிக்கர் டேப் வெப்சைட்டுக்கு போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் ஸ்கிரீனர்ல போயிட்டு நம்ம இந்த மிச்ச ஃபில்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து ஆல்பா அண்ட் பீட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். சோ இங்க எல்லா ஸ்டாக்ஸ்ல இருந்து மேர்கோ லிமிடெடோட பீட்டா வெறும் 0.33 இருக்கு. அதாவது இது ஒரு லேசி ரொம்பவே சோம்பேறியான ஸ்டாக். அதாவது இப்போ மொத்த மார்க்கெட் ஒரு நாள் 2% மேல போகுதுன்னா அப்ப இந்த மேர்கோ லிமிடெடோட ஸ்டாக்ஸ் வெறும் 1/2% தான் மேல போகும். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கம்மியான பீட்டாக்கு இருந்த பிறகு இந்த ஸ்டாக் வந்து நமக்கு 2% ஆல்பா ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. அதாவது இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டியை விட கம்மி ரிஸ்கியாக இருந்த பிறகு அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பிரகாரம் நீங்க இருக்கத்திலேயே அதிக ஆல்பா உள்ள ஸ்டாக்கை பிக் பண்ணணும், அதே போல இருக்கத்திலே கம்மி பீட்டா உள்ளதா இருக்கணும். சோ இப்போ நம்ம எங்க கிளிக் பண்ணனா எந்த ஸ்டாக்கோட ஆல்பாலா இருக்கத்திலே அதிகமா இருக்கோ அது இங்க மேல வந்துரும். சோ இதுல இருந்து எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலும் நமக்கு அதோட ஸ்டாக் பிரைஸ்ல ரீசன்ட்லி தான் ஒரு நல்ல growth தெரியும். லைக் இந்த கம்பெனி இன்டிகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 250 ஆல்பா ஜெனரேட் பண்ணிருக்கு. ஆனா இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கம்பெனியோட growthல கன்சிஸ்டன்சி இல்ல. சோ நம்ம இங்க மார்க்கெட் கேப் வரிசையில சார்ட் பண்ணி பெரிய ஸ்டேபிளான கம்பெனிஸோட ஆல்பாவை செக் பண்ணுவோம். லைக் இங்க ஐடிசி பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல ஆல்பா ஜெனரேட் பண்ணிருக்கு. அதாவது இண்டெக்ஸை விட 3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பட் ஆனாலும் இண்டெக்ஸை விட கம்மி ரிஸ்கியாக இருக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் வழி நல்ல ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்க. ஏன்னா எந்த ஸ்டாக்ஸோட ஆல்பாலா அதிகமா இருக்கோ அண்ட் கூடவே எவ்வளவு ரிஸ்க் உங்களால எடுக்க முடியுமோ, அதாவது எவ்வளவு பீட்டா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அப்ப நீங்க அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணுங்க. அண்ட் அப்புறம் அதுல இன்வெஸ்டிங் பண்றதுக்கு டீடைலா ரிசர்ச் பண்ணலாம். சோ இந்த ஆல்பா அண்ட் பீட்டா ஸ்ட்ராட்டஜிக்கு பிரகாரம் ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ஸை பிக் பண்றாங்க. ஏன்னா MBA அண்ட் பிசினஸ் ஸ்கூல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி தரப்படுது. அண்ட் யூடியூப்ல உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் கிடைக்கும். இதுல மக்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு ஸ்டாக்ஸை பிக் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களே இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, நம்ம இங்க வெறும் ஸ்டாக்கோட பிரைஸை பத்தி மட்டும் தான் பாக்குறோம், பிசினஸ்
பத்தி சுத்தமா இல்ல. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு தனி விஷயம் அண்ட் அதோட பிசினஸ்க்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும். அண்ட் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயங்கள். அதாவது பிரைஸ் இஸ் வாட் யூ பே அண்ட் வேல்யூ இஸ் வாட் யூ கெட். அண்ட் அப்படி ஒரு பிசினஸ் வந்து நல்லா நடக்குதுன்னா அப்பதான் அதோட ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து grow ஆகும். சோ அல்டிமேட்லி கம்பெனியோட என்ன பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கோ அதுதான் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பிரைஸை டிரைவ் பண்ணும். பட் அதுவே எப்பனா ஏதோ ஒரு காரணத்தினால் எதனா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப ஸ்பீட்ல grow ஆகுதுன்னா அண்ட் அதோட பிசினஸ் வந்து அந்த ஸ்பீட்ல grow ஆகலனா அப்ப அந்த ஸ்டாக் பிரைஸ் எப்பத்திக்கும் இந்த மாதிரி grow ஆயிட்டே இருக்காது. சோ ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பிசினஸை டிரைவ் பண்றது இல்ல. சோ இதன் காரணத்தினாலேயே நீங்க ஸ்டாக்கோட பிரைஸ் மீது கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் அதோட பிசினஸ் மீது அந்த பிசினஸோட வேல்யூ மீது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா நீங்க வெறும் பிரைஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப வாய்ப்பு இருக்குல்ல நீங்க இருக்கிறதுல மோசமான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இதோட ஹைல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப உங்களுக்கு இதுல வெறும் லாஸ் ஆகிருப்படலாம், ஒருவேளை அந்த ஸ்டாக் கிராஷ் கூட ஆகலாம். இதனாலேயே எவ்வளவு லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. லைக் பீட்டர் லிஞ்ச் சொல்றாரு, behind every stock there is a company, find out what it is doing. இல்ல வாரன் பஃபெட் கூட பாத்தீங்கன்னா இதுதான் சொல்றாரு, if a business does well the stock eventually follows. ஆனா இந்த ஆல்பா பீட்டா ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல இது நம்மள வெறும் பிரைஸ் மீது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது. எந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அதிகமா ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணுமா. சோ फ्रेंड्स பீட்டாவை இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பிரகாரம் ரிஸ்க்னு சொல்றாங்க. தட் இஸ் எந்த ஸ்டாக்கோட பீட்டா அதிகமா இருக்குதோ அந்த ஸ்டாக் வந்து ரிஸ்கியானது அண்ட் நீங்க அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணணும். ஆனா இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த பிசினஸ் ஆக்சுவலி சேஃப் அண்ட் ஸ்டேபிள் ஆனதா இருக்கலாம். வேற ஏதோ ஒரு காரணத்தினால் கொஞ்சம் டைம்க்கு நியூஸோட ஹெட்லைன்ஸ் ஆயிருக்கலாம் அண்ட் மக்கள் பயத்துல அதிகமான பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கலாம். இதனால இது வாலடைல் ஆயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வெறும் ஒரு விஷயத்தா ரிஸ்கே. அது என்னன்னா பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல். இது மட்டும் ஏற்படக்கூடாது. தட் இஸ் நம்ம முதலீடு செய்த கம்பெனி முடங்கிடக்கூடாது. ஏன்னா நமக்கு உண்மையான ரிஸ்க் இதுதான். பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் நமக்கு ரிஸ்கே கிடையாது. ஏன்னா அப்படி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங் பண்றீங்கன்னா அப்ப பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஆயின் தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது அப்படி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பிரகாரம் எதுல ஹையஸ்ட் ஆல்பா ஸ்டாக் இருக்கோ லைக் வேண்டேஜ் நாலேஜ் அகாடமி, இன்டிகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இது ஓபன் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க பார்க்கலாம் இதோட ஸ்டாக்ஸ் வெறும் ரீசன்ட்லி தான் ஜம்ப் ஆயிருக்கு. இதுல கன்சிஸ்டன்சின்றது கொஞ்சம் கூட இல்ல. சோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு திடீர்னு grow ஆனதுக்கு பிறகு தான் கிடைக்கும். அதுவோ ஓவர் வேலிட் ஆனதுக்கு அப்புறம். ஆனா ஆக்சுவலி நம்ம ஸ்டாக்ஸை எப்ப கண்டுபிடிக்கணும்னா அது அண்டர் வேலிடா இருக்கிறப்போ அண்ட் grow ஆக போகுதுன்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இது கன்சிஸ்டன்ட்லி grow ஆயிட்டே இருக்கும் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் இந்த கம்பெனி மாதிரி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இந்த கம்பெனியோட எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கறோமோ இது வந்து மத்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைச்சிருச்சு. அப்படி நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு தேவை இப்ப இந்த ஸ்டாக் இங்க இருந்து எங்க போக போகுதுன்னு தான். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா யாரெல்லாம் இந்த ஆல்பா அண்ட் பீட்டா ஸ்ட்ராட்டஜியை இன்வென்ட் பண்ணாங்களோ தட் இஸ் ஹாரி மார்கோவிட்ஸ் அண்ட் வில்லியம் ஷார்ப் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதன் காரணத்தால் நோபல் பிரைஸ் கிடைச்சது. அவங்களே சொந்தமா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றது இல்ல. அண்ட் அப்படி நம்ம இவங்களோட நெட் வொர்த் செக் பண்ணோம்னா இவங்களே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் ரிச் கிடையாது. இவங்களோட முழு லைஃப்லயும் வெறும் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் ஜாப் தான் செஞ்சிருக்காங்க. அப்படி வெறும் இந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல வெல்த் கிரியேட் பண்றது பாசிபிள் ஆக இருந்துச்சுன்னா அப்ப இன்னைக்கு உலகத்தோட எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் அக்கவுண்டன்ட் கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டில யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் மூலமா நல்ல வெல்த் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அவங்க அதிகமா லாங் டர்ம் இன்வெஸ்டிங்னால தான் செஞ்சிருக்காங்க. அண்ட் இது பொதுவா காமன் சென்ஸ் இன்வெஸ்டிங் ஆக தான் இருக்கும். அதாவது பிசினஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆக்சுவலி வெல்த் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க வாரன் பஃபெட் இல்ல பீட்டர் லிஞ்சே பாத்தீங்கனாலும் இவங்களோட நெட் வொர்த் பில்லியன்ஸ்ல இருக்கு. அண்ட் இதெல்லாம் இவங்க இந்த ஆல்பா பீட்டா ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணி செய்யல. இதெல்லாம் இவங்க காமன் சென்ஸுடன் நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணாங்க. சோ இதனாலேயே வாரன் பஃபெட் சொல்றாரு அண்ட் எல்லா இன்வெஸ்ட் பண்ண பணக்காரங்களும் சொல்றாங்க அவங்க இந்த மொத்த கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் அண்ட் இந்த மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரிய அதோட பேசிக்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோமே அவங்க வந்து இத சுத்தமா யூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா மேல்கொண்டு இதுல நீங்க ஹை லெவல் மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ரால யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதனால நீங்க ஒரு ஸ்டாக் சயின்டிஸ்ட் ஆயிடுவீங்க. ஆனா வாரன் பஃபெட் சொல்றாரு அப்படி இன்வெஸ்டிங்க்கு இந்த மாதிரி ஹை லெவல் மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்க வேண்டியது இருந்ததுன்னா அப்படா இடிக்கோ நியூஸ் பேப்பர் டெலிவரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். சோ இப்போ வர கேள்வி என்னன்னா நம்ம ஆக்சுவலி லாங் டர்ம்க்கு நல்ல ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க நிஜமாவே ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா அப்ப கீழே மல்டி பேக்கர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு 100 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாசத்திலேயே ஒரு சூப்பரான டீடைல் வீடியோ ரெடி பண்ணி தரேன். சோ முதல்ல நம்ம இந்த மாதிரி நினைச்சிட்டு நடக்கணும். இப்போ எந்த கம்பெனில எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ நம்ம அதோட 1-2 ஷேர் வாங்க போறதா நினைக்க கூடாது. பதிலா நம்ம அந்த முழு கம்பெனியை வாங்குறதா நினைச்சுக்கணும். இதனால நம்மளோட
நம்மளோட ஃபோக்கஸ் அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து அகன்று அந்த கம்பெனி அண்ட் பிசினஸ் மீது போகும். சோ நம்ம பிரைஸ் மீது பெட் பண்ணாம பிசினஸ் மீது பெட் பண்ணுவோம். சோ அப்படி நம்ம எதனா ஒரு கம்பெனில 5 இல்ல 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம்னா அப்ப நம்ம டைரக்ட்லி இத பார்க்கணும், அந்த ஸ்டாக் இல்ல அந்த பிசினஸ் வந்து அடுத்த 5 இல்ல 10 வருஷத்துல எங்க இருக்கும்னு. அந்த ஸ்டாக் டெய்லி எப்படி மூவ் ஆகுது அதன் மீது நமக்கு எந்த கவலையும் இருக்க கூடாது. அதாவது பீட்டா நமக்கு ரிஸ்கே கிடையாது. இந்த ஒரு மைண்ட் செட்டோட இருந்தோம்னா நமக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும். இதனால் நம்ம நம்மளுடைய அனாலிசிஸ்ல ஷார்ட்கட்லாம் தேட மாட்டோம். நம்ம கம்ப்ளீட் இன்வெஸ்டர் மாதிரி யோசிப்போம். இதனால ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாயிடும் அந்த ஸ்டாக்ல நிறைய காசு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் பிறகு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆகுறப்போ எப்பவுமே நடக்கிற மாதிரி அப்ப இதனால நமக்கு அவ்வளவு ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா அப்படி ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போச்சுன்னா அப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் அப்படி ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போச்சுன்னா அப்ப நம்ம இதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் the wrong pricing நமக்கு பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிப்போம். சோ ரெண்டு சைடும் நமக்கு வின் வின் தான். சோ லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு என்னோட மிகப்பெரிய அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னா, நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா பாருங்க. அப்படி எந்த ஒரு ஃபேக்டர்னால நீங்க அதே ப்ராடக்ட்டை திரும்ப திரும்ப வாங்குறீங்கன்னு அப்படி நீங்க ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை யூஸே பண்ணலனாலும் ஆனா உங்களுக்கு அந்த கம்பெனியை பத்தி தெரியும்னா அதோட கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்றாங்கன்னு அப்போ நீங்க அந்த கம்பெனி மீது ரிசர்ச் பண்ணலாம். ஏன்னா இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது ஒரு ட்ரூ இன்வெஸ்டர் மாதிரி யோசிப்பீங்க. எனக்கு வாரன் பஃபட் இன்வெஸ்டிங் உலகத்துக்கு வந்து 80 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் அவருடைய பாதி வெல்த் ஒரு கம்பெனில தான் இன்வெஸ்டடா இருக்கு. அது வந்து ஆப்பிள். ஏன்னா இவர் அவரோட பர்சனல் யூஸ்க்கு பிறகு இதோடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கண்டுபிடிச்சாரு. அதாவது இதோட மோட்டர். அண்ட் அதுக்கப்புறம் தான் இதுல இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி வாரன் பஃபட்டோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அது கோகோ கோலா கம்பெனில இருந்துச்சு. இதுல அவர் 30 வருஷமா இன்வெஸ்டடா இருக்காரு. ஏன்னா அவர் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை தினந்தோறும் யூஸ் பண்றாரு. சோ இதையும் வாரன் பஃபட் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாங்கியிருக்காரு. அண்ட் இதனால தான் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இத வந்து வாரன் பஃபட் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் சொல்றாரு. சோ இதனால் ஃபைனலி நான் உங்களுக்கு இத தான் சொல்லுவேன். அப்படி எதனா ஒரு இன்வெஸ்டர் எதனா ஒரு ஸ்டாக்ல அதோட பிரைஸோட பேட்டர்ன் அதாவது ஆல்பா இல்ல பீட்டாவை பார்த்து இன்வெஸ்ட் பண்றாருன்னா அப்போ அவருக்கும் எதனா ஒரு கசினோ பிளேயருக்கு இடையே எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா எதனா ஒரு நபர் வந்து கசினோல ஒரு பெரிய அமௌண்ட் ஜெயிச்சாருன்னா அப்போ அவர் அந்த டைம்ல ரொம்பவே புத்திசாலியான விஷயம் என்ன செய்யலாம்னா அவர் உடனே அந்த ஜெயிச்ச பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிடணும். ஏன்னா அப்படி அவர் இன்னும் விளையாடுறாருன்னா அப்ப வாய்ப்பு இருக்கு அவர் அந்த காசை இழந்துடலாம். சோ அப்படி நீங்க வெறும் ஸ்டாக்கோட பிரைஸோட விளையாடிங்கன்னா அப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான மைண்ட் செட் தான் வரும். சோ இதனால நம்ம எதனா ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர் இல்ல ஸ்டாக் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்க கூடாது. நம்ம ஒரு பிசினஸ் மேன் மாதிரி யோசிக்கணும். சோ தட் நம்ம எதனா ஒரு நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு அது லைஃப் டைம்க்கு வெல்த் பில்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே வேல்யூபிளா இருந்துச்சுன்னு தோணுச்சுனா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு திரும்பவும் டாடா ஏஐ டாக்ஸ் போனஸா காம்பன்சேஷன் ஃபண்ட் பத்தி ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கன்செஷன் கொடுத்ததனால் இது வந்து கன்சப்ஷன்ல ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் பண்ண போகுது. சோ இது டைரக்ட்லி இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டியாக கிரியேட் ஆகுது. அப்படி நீங்களும் இதுல இருந்து பெனிஃபிட் அடையணும்னு விரும்புறீங்கன்னா இந்த என்எஃப்ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி அதை பத்தி மேல் கூட தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபண்ட் இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, அப்படி பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.